இப்படி ஜோடியா நிக்க வச்சு உங்க கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போச்சு. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் வந்து இந்த கல்யாணம் நடக்காம போச்சு. முத தடவை கல்யாணம் நடந்தப்ப என்னால பார்க்க முடியல. இந்த தடவை நான் இருந்தும் கல்யாணம் நடக்கல. உங்க 2 பேருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சா ஏன் உள்ள தடங்களும் இடையூறும் வருதுன்னு தெரியல. அந்த ரம்யா ஃப்ரெண்டுங்கிற பேர்ல கூடவே இருந்து தீபா கல்யாணத்துல நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணி கல்யாணமே நடக்க விடாம பண்ணிட்டா. இந்த ரம்யா எப்படிப்பட்டவங்கிறத ரொம்ப நாளாவே நானும் மீனாட்சியும் எச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா இவதான் அவ மேல இருக்கிற நம்பிக்கையால நாங்க சொல்றத பெருசா எடுத்துக்காமலே விட்டுட்டா. நாங்கெல்லாம் சொல்றத நீ கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல. இனிமே பழச பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடக்க வேண்டியது என்னன்னு யோசிப்போம். நின்னு போன கல்யாணத்தை எப்படியாவது திரும்ப நடத்தணுங்க. அதான் என் மனசுல இருக்கிற ஆசை. அதுக்கு என்ன நாச்சியா, ஒரு நல்ல நாளா பார்த்து கோயில்லையோ இல்ல வீட்லயோ கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். போன தடவை மாதிரி ஆடம்பரமா எதுவும் செய்ய வேண்டாம். அது சரியா வரல. அதனால இந்த தடவை சிம்பிளா செஞ்சிடுவோம். சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அப்படியே செஞ்சிருவோம். ஹலோ, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏதோ மேரேஜ் அது இதுன்னு பேசிக்கிறாங்க. நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நாளைக்கே முகூர்த்த நாளா தான் இருக்கு. அதனால கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். நாளைக்கே பண்ணிட்டா என்ன? என்னது நாளைக்கேவா? ஏன் நாளைக்குங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கா? அப்ப இன்னைக்கே வச்சுக்கலாமா? இன்னைக்கு கூட நல்ல நாள் தான், நம்ம இப்பயே வச்சுக்கலாமா? எதுக்கு இதுங்க இவ்ளோ எக்ஸைட் ஆகுதுங்க? விட்டா இன்னைக்கே கல்யாணமும் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ரெடி பண்ணுங்க போல. மா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுப்பா. எங்களுக்கு ஒன்றும் புதுசாக கல்யாணம் ஆகலை. ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கல்யாணம் இவ்வளோ அவசரமாக நடந்தே ஆகணுமா? நீங்கள் உடம்பு சரியில்லாம ஆகி இப்போ தான் கொஞ்சம் குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக குணமானதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாமேம்மா. இதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு செய்யணும்? ஆமாம்மா, கார்த்தி சொல்றதும் சரிதாம்மா. நீங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆன பிறகு கல்யாணம் வச்சுக்கலாமே. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க. வந்ததும் வராததுமா கல்யாண டென்ஷன் ஏத்திக்காதீங்கம்மா. இல்லப்பா, உங்க கல்யாணத்தை நடத்தி பார்த்தாலே என் ஹெல்த் எல்லாம் சரியாயிடும். உங்க கல்யாணம் நடக்கலைன்னா தான் அந்த கவலையில எனக்கு ஏதாவது ஆயிடும். தீபா கழுத்துல நீ கட்டுற தாலி சீக்கிரமா ஏறணும்பா. அதை பார்த்து சந்தோஷப்பட்டாலே என் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் பறந்து போயிடும். மா, நீங்க வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, வாங்க. ஹலோ, உங்க வீட்ல என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா என்னன்னா நாளைக்கே ஐயரை வர சொல்லுங்க, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க எதுவுமே பேசாம அவங்கள பாட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு? ஏதோ ஆபத்துக்கு உதவி செய்ய வந்தா உங்க வைஃபாவே என்ன மாத்திருவீங்க போல இருக்கு. எங்க கத்தாதீங்க, வெளியே இருக்கிறவங்க யாருக்காவது கேட்ட போது. நான் எப்பவும் என் அம்மா மீறி எதுவும் செஞ்சதில்லை. அதே மாதிரி அவங்க சொல்றதுக்கு நான் மறுத்து பேசினதும் இல்லை. அவங்களே உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்பதான் குணமாய் வந்திருக்காங்க. அதனால தான் அதை பத்தி பேச வேண்டாம்னு அவங்களை ரெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போனேன். அப்ப அவங்களுக்கு பயந்து நீங்க தாலியை கட்டுவீங்க, அவங்களுக்கு பயந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க இல்ல? அப்புறம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பூ பழம் அலங்காரம்லாம் நல்லா ஜோரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்க அம்மா தானே முக்கியம். ஆமாங்க, எனக்கு என் அம்மா தான் முக்கியம். ஆனா அதுக்காக உங்க கூட எனக்கு கல்யாணம் நடக்காது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க டபுள் ஃபாஸ்டா எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. நீங்க பேசஞ்சர் மாதிரி மெதுவா போனா எல்லாம் முடிஞ்சிரும். இங்க பாருங்க, நான் உங்க வைஃபா நடிக்க தான் வந்திருக்கேன், வைஃபா ஆகிறதுக்கு இல்ல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க,
நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். நடந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அப்புறம் உங்க குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க யாருக்காக இவ்ளோ தூரம் செஞ்சீங்களோ அவங்க ஹெல்த் கண்டிஷன் அப்செட் ஆகி திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஆயிடும். பாத்துக்கோங்க. என்ன நடந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் பயமுறுத்துறா. அது நம்மள பத்தி தானா? அப்ப கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா? அப்படி சொல்லியிருந்தா கார்த்தி சும்மா இருக்க மாட்டாரே. இந்நேரம் நம்மள உண்டிலன் பண்ணிருப்பாரே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க, நீங்க டென்ஷன்ல ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தப்பா எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா இருக்கலாம். சரிங்க, இப்ப நான் உங்களை நம்புறேன். சொன்ன சொல்ல காப்பாத்திக்கோங்க. ஆர் யூ மேட்? அடுத்தவங்க பேசுறத ஓவர் ஹியர் பண்றியா? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம இருக்க. வெக்கமா இல்ல? அது idiot. இனிமே இந்த மாதிரி ஒட்டு கேட்கறத ஸ்டாப் பண்ணிக்கோ. இல்லனா இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். பி கேர்ஃபுல். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. தீபா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க பாரு. வாமா. சம்பந்தி, இப்ப எப்படி இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. தீபா கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க நாங்க நிறைய கோயில்களுக்கு போனதுனால உங்களை நாங்க ஆஸ்பத்திரியில வந்து பார்க்க முடியல. அதனால என்ன சம்பந்தி? தீபாவுக்காக தானே கோயிலுக்கு போனீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நான் நல்லா தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கே திஷ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சு சம்மந்தி. அதான் ஒரே நேரத்துல தீபாவுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப நல்லா இருக்கீங்களா சம்மந்தி? என்னமோ கெட்ட நேரம் ஏதேதோ நடந்துருச்சு. நாம என்ன பண்ண முடியும்? இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அபிராமி ஆண்டி கிட்ட நம்மள பத்தி எதுவும் உளறி கொட்ட போறாங்களோ? ஓ காட். சம்மந்தி அம்மா, என் பொண்ணுகிட்ட நீங்க பேசுனீங்களா? கடத்திட்டு போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அவ ஏதாவது சொன்னாளா? நான் எதுவும் கேட்கல சம்பந்தி. என் மருமக வந்துட்டால, எனக்கு அதுவே போதும். எல்லாத்தையும் என் பையன் பார்த்துப்பான். அப்புறம் சம்மந்தி, ஒரு விஷயம். சொல்லுங்க சம்பந்தி. இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவளுக்கு மைண்ட் கொஞ்சம் சரியா இல்ல சம்மந்தி. ஓ காட். இந்த லேடி பேச தெரியாம பேசி கிட்டத்தட்ட நம்மள மென்டல்னே சொல்லிருச்சே. சரியான இடியட். என்ன சம்பந்தி சொல்றீங்க? தீபாவுக்கு மனநல சரியில்லையா? எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியலையே. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஜானகி, ஏன் இப்படி வளர்ற? சம்பந்தி அம்மா தப்பா நினைப்பாங்கல்ல? சம்பந்தி, ஜானகி சொல்ல வந்த விஷயத்த கொஞ்சம் தப்பா சொல்லிட்டா. தீபாவை அந்த ரம்யாவும் ரியாவும் கடத்திட்டு போனாங்கல்ல, ஆமா. அந்த அதிர்ச்சியில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. அதனால அவ நடவடிக்கையில ஏதாவது சின்ன மாற்றம் தெரியலாம். அதைத்தான் இவன் மனநிலை சரியில்லைன்னு மாத்தி தப்பா சொல்லிட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, இன்னைக்கு காலையில மாப்பிள்ள என்ன சொன்னாரு? அவங்க கடத்திட்டு போன அதிர்ச்சினால அவ ஒரு மாதிரி இருக்கா, அப்பப்ப ஞாபக மறதி வரும், எடுத்தெறிஞ்சு பேசுவான்னு எல்லாமே சொன்னார்ல. அதை தானங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அத்தை, தீபாவை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. நார்மலா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. சம்பந்தி, எப்படி இருந்தாலும் தீபா எங்க மருமக. அவகிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் அனுசரிச்சு போவோமே ஒழிய அதுக்காக அவளை ஒதுக்கி வைக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சம்பந்தி, இப்ப தீபாவுக்கு இருக்கிறது சின்ன பிரச்சனை தான். இதை கியூர் பண்ணிடலாம்னு மாப்பிள்ள காலையில சொல்லிட்டாரு.
ஆமாங்க. அப்படியும் சரியாகலனா குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போய் அருவியில குளிக்க வச்சு அப்படியே திருச்செந்தூர் முருகன் கிட்ட போய் வேண்டிக்கலாம். எதுக்கு நீங்க நல்லா இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு ஊர் ஊரா போகணும்னு சொல்றீங்க? அதானே. சம்மந்தி, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு தான் மாப்பிள்ள சொல்லிட்டார்ல. அது மட்டும் இல்லாம அவ இஷ்டமா வணங்குறது முருகனை தான். அந்த முருகன் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. என் பொண்ணை சீக்கிரமா குணப்படுத்திடுவாரு. இவங்கெல்லாம் மாறி மாறி பேசி நிஜமாவே நமக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப நாங்க வர்றோம் சம்பந்தி. சரிங்க. வாங்க. அத்தை, ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ம். ஒரு நிமிஷம். உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் மேனர்ஸ் இருக்கா? அவங்க உங்களை ஏதாச்சும் கேட்டாங்களா? எதுக்கு கேட்காத கேள்விக்கலாம் இப்படி பதில் சொல்லி டார்ச்சர் பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லடி. என்ன ஒண்ணும் இல்ல? முதல்ல நீங்க யாரு? உங்களை யார் இங்க வர சொன்னா? என்னடி யாருன்னு கேக்குற? பெத்த அப்பா அம்மாவே உனக்கு தெரியலையா? காலையில கூட அப்பா அம்மான்னு சொன்னுமே, அதுக்குள்ள மறந்துட்டியா? அது அப்படிதான். சில நேரம் ஞாபகம் வரும், சில நேரம் வராம போகும். என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறத விட்டுருங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அப்பாங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத பொண்ணு நீ. கிரிஞ்சு பண்றாங்களே. இன்னைக்கு வெளியே போங்கன்னு விரட்டுற. உன் வாயிலிருந்து இப்படி எல்லாம் வார்த்தை வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அவங்க இவளை கடத்திட்டு போய் அடிபட்டதுல இவளுக்கு பாசமே இல்லாம போயிடுச்சுங்க. ஆமா, அடி பலமா இருந்துச்சு. உச்சி மண்டையில பட்டுன்னு பட்டதுல மூளை நரம்பெல்லாம் இடமாறி போச்சு. உங்க மேல பாசம் இல்லதான். இங்க இருந்து போய் தொலைங்க. இவ இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் எதுக்கு ஜானகி நம்ம இங்க இருக்கணும்? வா போலாம். ஷபா, தொலைஞ்சதுங்க. ஹலோ, சொல்லு ஐஷு, நல்லா இருக்கியா? தீபா இருந்தா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? தீபாவா? அவளதான் நீ கொன்னுட்டேன்னு சொன்னியே. இல்லம்மா, அவ உயிரோட வந்துட்டா. என்னடி சொல்ற? அந்த தீபா உயிரோட வந்துட்டாளா? ஆமாமா. நல்லா பாத்தியா? அது ஏதாவது ஆவியா இருக்க போகுது. மா, லூசம்மா நீ? ஆவிக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் கூட தெரியாதா? அந்த தீபா நிஜமாவே உயிரோட வந்துட்டா. ஏண்டி, நீ தானடி அவளை மலையில இருந்து தள்ளி விட்ட? அவ செத்துட்டா, இனி உயிரோட வர சான்ஸே இல்லன்னு. இப்ப நீ அவ உயிரோட திரும்பி வந்துட்டாங்கற? ஆமாமா, நான் தான் சொன்னேன். ஆனா எப்படியோ பொழைச்சு வந்து என் முன்னாடி வந்து நிக்கிறாளே. ஒவ்வொரு நிமிஷமும் மரண அவஸ்தையா இருக்கு. இப்ப என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குமா? அதுக்கு நீ இப்ப பயந்து என்னடி ஆக போகுது? அந்த தீபாவ மலையில இருந்து தள்ளி விட்டதும் அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு நீ செக் பண்ணிருக்கணும். மா, நான் தானே பின்னாடி போய் மலையில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டேன். அவ அலறி அடிச்சு கீழே விழுந்தாளே. அவ கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாளா என்ன? சொன்ன மாதிரி தெரியலமா. சொல்லியிருந்தா அந்த கார்த்திகை நேரத்துக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி என் புருஷன் மூலமா என்ன வீட்டை விட்டு துரத்திருப்பானே. அப்ப அவ கார்த்திக் கிட்ட சொல்றதுக்குள்ள ஏதாவது செஞ்சு அவ கதையை முடிச்சிரு. அப்பதான் நீ தப்பிக்க முடியும். கண்டிப்பா அவ கதையை முடிச்சுதான் ஆகணுமா, இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். சீக்கிரமா அவளை க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். என்ன இவர சைலண்டா வந்து பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை நான் பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாரா? கேட்டிருந்தா நான் தொலைஞ்சேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏய், என்னாச்சு? எதுக்கு பழுவுற?
என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த தீபா மேல இருந்த கோவத்துல அவளை கொல்ல ட்ரை பண்ண. என்ன மன்னிச்சிருங்க. என்ன வீட்டை விட்டு துரத்தாதீங்க ப்ளீஸ்ங்க. என்ன நம்புங்க. நான் சத்தியமா தெரியாம தான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க. ஏய், என்ன பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பேசுற? ஒண்ணும் புரியல. இப்ப சொல்லு என்னன்னு. ஒரு நிமிஷம் நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு ஆடி போயிட்டேன். நீங்க எதையும் கேட்கலன்னு நினைக்கிறப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஏய் ஐசு, உன்னதான் கேக்குறேன். என்னன்னு சொல்லு, வாய் திறந்து. அது ஒண்ணு இல்லைங்க. தீபா திரும்ப வந்தது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுக்கு எதுக்கு இப்ப நீ பயப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க? அவ எப்படி உயிரோட வந்தான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தான் என் கையால அவளை மலையில இருந்து தள்ளி விட்டேன். அப்புறம் எப்படி அவ இங்க வந்தா? அவ கதையை நான் முடிச்சாகணும். என்னங்க, இன்னும் தூங்கலையா? இல்லங்க, புது இடமா இருக்குல்ல, அதான் தூக்கம் வரல. ஓ, ஆமா, தீபா நைட் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. சாரியில தான் தூங்குவாங்க. ஏங்க, நான் எங்க எப்படி இருந்தவ தெரியுமா? உங்க வைஃப்காக வந்து நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. புரியுது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. என் ஒய்ஃப் கிடைச்சிட்டா இங்கேருந்து நீங்க போயிடலாம். ஆமா, உங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் யார் என்னன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பதான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். இல்லனா ஏதாவது தப்பா பேசி நான் தீபா இல்லங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. நானே எல்லார பத்தியும் சொல்லணும்னு இருந்தேன். அப்போதான் எந்த பிரச்சனையும் வராது. இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, இவங்கள எனக்கு தெரியுமே. ஆனா இவங்க பேரு என்னன்னா எதுவும் தெரியாது. அம்மா பேரு அபிராமி, அப்பா பேரு அருணாச்சலம். ஓ, இவரு ஆனந்த், என்னோட பெரிய அண்ணா. நானும் அவரை சேர்ந்து தான் பிசினஸ் பார்த்துக்கிறோம். இவங்க என்னோட பெரிய அண்ணி மீனாட்சி, ஆனந்தோட ஒய்ஃப். ரொம்ப நல்லவங்க. என் ஒய்ஃப் தீபாவுக்கு எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தீபாவும் அக்கா அக்கான்னு அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆளை பார்த்தாலே ரொம்ப சாஃப்டா தான் தெரியுது. இவர் என்னோட சின்ன அண்ணா அருண். இவரும் எங்க கூட சேர்ந்து பிசினஸ் பார்த்துக்கிறாரு. இவங்க சின்ன அண்ணனோட ஒய்ஃப். இவங்க கிட்ட நீங்க ரொம்ப வச்சுக்காதீங்க. எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அதான் நல்லது. சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவங்களுக்கும் உங்க வைஃப் தீபாவுக்கும் ஏதோ பகை இருக்குன்னு எனக்கு தோணுது. எதை வச்சு எப்படி சொல்றீங்க? இல்ல சார், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் கெஸ் பண்ணேன். அது என்னன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போறேன். இவங்க பேர் மைத்திலி, தீபாவோட அண்ணி. இவங்களும் ரொம்ப நல்ல டைப் தான். அப்புறம் தீபாவோட அப்பா அம்மாவை காலையில் நீங்க பாத்தீங்கல்ல? எஸ் சார். அவ்வளவுதானா? இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? அவ்வளவுதாங்க. சரி, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான் போய் படுக்கிறேன். சரி, நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. நான் அப்படி சோஃபால படுத்துக்கிறேன். ஏன் சார், நீங்களும் பெட்லயே வேணா படுத்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைங்க, வேண்டாம். நான் சோஃபாலேயே படுத்துக்கிறேன். ஏன் சார், உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? சோஃபால படுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. நான் சோஃபாலேயே படுத்துக்கிறேன். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உங்க தீபா சீக்கிரமா கிடைக்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். குட் நைட். குட் நைட்.
இவதுக்கு வச்சக்கண்ணு வாங்காம நம்மளையே பார்த்துட்டு இருக்கா? ஒருவேளை நம்மள பழி வாங்குதானோ? என்ன இவ ரொம்ப கோவமா பாக்குறா? இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியல.